சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தில் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு என்ன தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் என்றால், இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்துல பிரியமா இருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு காரியம். நம்மளுடைய நோக்கம், கிறிஸ்துவர்களாகிய நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை தாண்டி நம்ம மரித்ததுக்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்வை எதிர்பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற அநித்தியமான ஒரு பொருளின் மீது பற்றுதலா இருந்து அதை கிடைக்க தேவனிடத்துல நாம கிட்டி சேர்றதுக்கு பதிலா நம்ம காணப்படாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நித்தியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு விஷயத்திற்காக தான் நம்ம தேவனை முதலாவது ஆராதிக்க வேண்டும், தேட வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி நம்ம தேடும் பொழுது பூமியில நாம இருக்கும்போது தேவையான எல்லா தேவைகளும் தேவன் நமக்கு சந்திக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பூமியில பணத்தை தேடி போறாங்க, செல்வத்தை தேடி வெற்றியை தேடி போயிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய காரியங்களுக்காக பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அதற்காக தேவனிடத்துல ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அது நிரந்தரமே கிடையாது. நம்ம பார்க்குற எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா நிரந்தரமே கிடையாது. ஆனா நித்தியமான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நம்ம தேவனை தேட வேண்டியது அவசியமாக இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 19. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க, நிறைய பேர் யோசிச்சுட்டும் இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகி நமக்கு அப்படி கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற போது நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட முடியாது. நம்மளுடைய ஆயுசு காலம் பாத்தீங்கன்னா பலத்தின் மிகுதியால ஒரு 80 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்தோம்னா அது கர்த்தருடைய கிருபை தான். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம இங்க இருந்துட முடியுமா? காலங்காலமா இருக்கவும் முடியாது. அதே போல நமக்கு கிடைக்கிற பேரும் புகழும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே தங்குமா? தங்காது. இன்னைக்கு நம்மளை உயர்த்தி பேசுறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை கேவலப்படுத்தி கூடும். ஒருவேளை நமக்கு இன்னைக்கு நமக்கு கிட்ட காசு இருந்தாலும் அந்த காசு நமக்கு கூட கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு மாட மாளிகையில இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தர கிடையாது. நம்மளுடைய அப்பா அம்மாவோ, கூட பிறந்தவங்களோ, மனைவியோ யாருமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. ஸோ அது நம்ம நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகும். அப்ப எதுதான் நித்தியம்? நானும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், எது நிரந்தரம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எது நமக்கு நிரந்தரம் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நிரந்தரம். அவர் தரப்போகிற அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நாம நம்மளுடைய வாழ்க்கையில அதை தேடிதான் நம்ம போக வேண்டியது அவசியமாக இருக்கு. வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நம்ம நினைக்கிறோம் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள நான் இருந்தேன்னா நான் மரித்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசமானது இருக்கு. எதனால இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வரும் பொழுது நமக்காக அவர் பாடுபட்டார், மரித்தார். மரித்தது மாத்திரம் இல்லாமல் அவர் மாத்திரம்தான் இப்பொழுதுக்கு அவர் பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்து இருக்கார். உயிர் தெழுந்து
பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீட்டில் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நாம வந்து இப்போ உயிரோட இருக்கோம், இந்த உலகத்துல ஜீவியம் பண்ணிட்டு இருக்கோம். எதற்காக உழைக்கிறோம், எதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், எதற்காக நம்ம வந்து ஜெபிக்கிறோம், எதற்காக நம்ம வந்து தேவனுடைய ஆராதனைக்கு வருகிறோம், எதற்காக நம்ம காணிக்கை குடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அதாவது நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் வந்து தேவனால் இயேசு கிறிஸ்து மூலயமாய் நமக்கு கிடைக்க இருக்கிறது. அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது, பூமியில இருக்கிற மக்கள் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற சமாதானத்திற்காக நாம வந்து காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில மறிச்சு உயிர் தெழலைன்னா நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே வீண் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே உயிர் தெழாத போது நான் அவரு மேல வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் வச்சு நானும் உயிர் தெழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வச்சிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட எழுந்தார். அந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னையும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். நான் மரித்தாலும் நான் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது உயிர் தெழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கும் வர வேண்டியது அவசியமாக இருக்கு. 20வது வசனத்துல பாருங்க, அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20ல, கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களே முதற் பலனானவர். இந்த பூமியில வாழும் பொழுது நிறைய அப்போஸ்தலர்களா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இறந்து போனவங்களை உயிர்த்தெழ பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உயிர் தெழுந்தாலும் திரும்ப அவங்க வந்து மறிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மள வந்து லாசருவே எடுத்துக்கலாமே. சோ லாசரு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா லாசரு மரித்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் அவரை உயிரோட எழும்ப பண்ணுகிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. அப்படி உயிர் தெழுந்த லாசரும் திரும்ப மரிச்சிருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவருக்கு 2வது மரணம் இல்லை. இப்போ சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிதாவினுடைய வலது பாரிசத்துல அவர் வந்து வீட்டு இருக்கிறார். சோ அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சாதகமா இருக்கு. ஏன் சாதகமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கையில நாம வந்து வாழ வேண்டியது அவசியமாக. இது இந்த உலகத்துல வந்து தேவன் வந்து எனக்கு பொண்ணோ பொருளோ நமக்கு கேட்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நன்மைக்காக, இந்த உலகத்துல கிடைக்க போகிற அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிரியமா இல்லாமல் நமக்கு கிடைக்க போகிற அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம பிரியமா இருந்து அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது, உபவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுதும் சரி, உபவாசிக்கும் பொழுதும் சரி, தங்களுடைய சொந்த விஷயங்கள், இந்த பூமியில இருக்கிற அநித்தியமான காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜெபிப்பாங்க. விசுவாசத்துல அதாவது உபவாசத்துல இருப்பாங்க. ஆனா நாம அப்படி இல்லாம நித்தியமான ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியது, தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாலமோன் சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம், பிரசங்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2ல நாம வந்து வாசிக்கும் பொழுது, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதாவது பிரசங்கிக்காரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அது சாலமோன் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் அவனுக்கு கொடுக்காத ஆசீர்வாதமே கிடையாது. இந்த உலகத்துல கூட அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்களாங்கிறது கூட ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா சாலமோன் வந்து எல்லா காரியங்களும் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில அவர் வந்து எழுதுறாரு பாருங்க, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். நம்ம பார்க்கிறது எல்லாமே மாயை. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்காது. அவர் கர்த்தருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில நம்மளுடைய ஆயுசு காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப ஒரு சின்ன ஒரு 4 இன்ச்சு மாதிரி தான் இருக்கு. நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கடக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வையில
நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய ஆயுசு காலமும் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஆயுசு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள் நாம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்க போறது நம்ம கொஞ்ச காலம் தான். நான் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம இந்த உலகத்துல வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து இருக்க போறது கிடையாது. பலத்தின் மிகுதியால ஒரு 60-80 வருஷம் வந்து நம்ம இருப்போமா, அவ்வளவுதான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி தான். டெம்பரவரினா என்ன, கொஞ்ச காலம் தான் நம்ம வந்து இங்க இருக்க போறோம். ஆனா நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலியமா எனக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இங்க எல்லாருக்குமே நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க இருக்கு. நான் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவ நான் நேர்ல பார்க்கல. இந்த வேதாமத்துல இருக்கிற அவருடைய வார்த்தை கொண்டு நான் வந்து விசுவாசிக்கிறேன். நாம எல்லாருமே பாக்கியவான். நம்ம காண்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அழிந்து போகக்கூடிய. நான் இந்த உலகத்துல எது நமக்கு நிரந்தரம், எது நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும்? என் பிள்ளைகளா? கிடையாது. என்னுடைய மனைவியா? இந்த மற்ற எல்லா உறவினர்களை காட்டிலும் நம் மனைவியை வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நித்தியமா நம்ம கூட வருகிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரை நாம வந்து கெட்டியமா பிடிச்சுக்கணும். அவர் வந்து விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா எனக்கு ரட்சிப்பு இருக்கு, மீட்பு இருக்கு. அவர் தான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா சகலவிதம் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்மளை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் வந்து கொடுத்திருக்கிறார். சோ நாம அவருடைய உபதேசத்துக்கு யார் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார்களோ, நாம வந்து சொல்றோம் நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சும்மா வாயினால மட்டும் அறிக்கையிடாம நம்ம அவருடைய கட்டளைகளின் பிரகாரம், கற்பனைகளின் பிரகாரம் நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்பொழுதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மீது நம்ம அன்பு வச்சிருக்கோம், அவர் இடத்துல எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமா இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம். யோபு சொல்றாரு பாருங்க அவருடைய ஆயுசு காலம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோபு 7ஆம் அதிகாரம் வசனம் 6. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். பாருங்க, யோபு வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து சோதிக்கும் பொழுது அவனுக்கு இருந்த எல்லா சொத்து பத்தா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே போயிடுச்சு. சோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட அவன் வந்து விசுவாசத்தை இழக்கல. அவன் வந்து அந்த நேரத்துல ஃபீல் பண்ணி சொல்றான் பாருங்க, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். பாருங்க, நம்பிக்கை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடைசி வரைக்கும் நித்தியமான ஒரு விஷயம் கிடைக்காது. இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆயுசு காலம் கொஞ்ச நாள் தான். அதை நம்ம வந்து எப்பவுமே நம்ம மனசுல வச்சிருக்கணும். அதனாலதான் யாராச்சும் ஒருத்தர் மறிச்சாங்க அப்படின்னா, முக்கியமா கிறிஸ்துக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க மறிச்சாங்கன்னா அந்த மறித்த வீட்டுக்கு நம்ம வந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆயுசு காலம் அவ்வளவுதான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு வச்சிருக்கிறவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உடல் பலம் உள்ளவனா இருந்தாலும் சரி, அவன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பூமியில தங்க முடியாது, நீடிக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்துல அவன் வந்து இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். அவன் கிளம்பும் போது அவன் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அந்த பலத்தை அவன் எடுத்துட்டு போக முடியாது. எவ்வளவு ஐஸ்வர்யமானா இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை அவன் எடுத்துட்டு போக முடியாது. எவ்வளவு ஞானமானா இருந்தாலும் சரி, அந்த ஞானத்தை அவன் எடுத்துட்டு போக முடியாது. அவன் யார் யாருக்கு நன்மை தீமை செய்து இருக்கிறானோ அந்த கிரியைகளை மாத்திரம் தான் அவன் எடுத்துட்டு போக முடியும். என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாக ஓடுகிறது. நம்ம வந்து வாசிக்கிறோம்ல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் வந்து ஏதோ ஒரு வாழ்ந்தேன், கிறிஸ்துக்குள்ள வந்து பிறந்தேன், வாழ்ந்தேன், ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்துகிட்டு இருக்கேன், ஜெபிக்கிறேன், பாட்டு பாடுறேன் அப்படிங்கிறது இல்லாம ஆவியில நம்ம அதிகமாய் வளர வேண்டியது அவசியமா இருக்கு.
தொடர்ந்து நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், அதற்கேற்ப நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும், நற்கிரியைகளை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்மையை செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நன்மை தான் நம்ம கூட எப்பவுமே வரும். நாம இந்த உலகத்துல இருக்கும்போது அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் நித்திய ஜீவனை பெறுவது எவ்வளவு பாக்கியம் உள்ளது. நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தேடி போக வேண்டியது அவசியமாக இருக்கு. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனும் சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய இந்த பூமியில நம்ம வாழ போறது கொஞ்ச காலம் தான். சங்கீதம் 39:5, சங்கீதம் 39:5, இதோ என் நாட்களை 4 விரற்கடைய அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். பாருங்க, இந்த இந்த வசனத்துக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சேலா அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. சேலானா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வசனத்தை இருக்கிற அர்த்தத்தை உள்ள நல்லா டீப்பா நீங்க வந்து இறங்கி நீங்க வந்து அலசி ஆராய்ங்க. கொஞ்சம் நிறுத்தி பொறுமையா நீங்க இந்த மற்ற எல்லா வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை குறிப்பிட்டு நீங்க வாசிக்கும் பொழுது நிறுத்தி பொறுமையா திரும்பவும் வாசிச்சு அதுல இருக்கிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறதுனால இது சேலா அப்படிங்கிறத நீங்க வந்து அடுத்தது போட்டிருக்காங்க. இதோ என் நாட்களை 4 விரற் கடையளவாக்கினீர், என் ஆயுசு உம்மது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. பாருங்க, ஜஸ்ட் லைக் தட், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காணாம போயிடும், நம்மளுடைய ஆயுசு நாட்கள் உட்பட. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம வந்து பாத்துக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது. நம்ம நிழல் கூட நம்ம கடைசி வரைக்கும் வராது. நம்ம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமான ஒரு அனித்தியமான காரியங்களை தேடுவதை காட்டிலும் தேவனிடத்துல நம்ம ஜெபிப்போம். எனக்கு வந்து ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவர் வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும், நல்ல ஒரு பிள்ளைகள் வேணும், எல்லாமே வேணும். நம்ம வந்து உலக ரீதியா நம்ம கேட்போம். அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கத்தர் வந்து கொடுப்பார். ஆனா நம்மளுடைய ஜெபத்துல எத்தனை பேரு எனக்கு நித்தியமான ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும், எனக்கு பரலோக ராஜ்யத்துல எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தி போவதற்காக நன்றி பிதாவே, அதில் நான் வந்து குடியிருக்க எனக்கு கிருபை செய்திடணும். நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு அப்படின்னு வாசிக்கும் பொழுது கூட நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்தில. அங்க வந்து எந்த ஒரு பூச்சோ துரும்போ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டி வச்சிருக்கிற அந்த குடியிருப்புல வந்து தங்காது, அரிக்காது. அதுக்கு நம்ம அடிக்கடி நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த காத்து அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அந்த குடியிருப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நமக்கு நித்தியமான ஒரு குடியிருப்பு இருக்கு. அதை குறித்து நாம வந்து சந்தோஷப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்ம வந்து உலகத்துக்கு உண்டான காரியங்களை மாத்திரம், எனக்கு நல்ல ஒரு சுகம் பலன் ஜீவனை கொடுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு மாத்திரம் நம்ம தேவன் இடத்துல விண்ணப்பம் பண்ணாதபடிக்கு நித்திய ஜீவனுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, நித்தியமான ஆசீர்வாதத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. அழியாத கிரீடத்தை நீங்க பெறணும், ஜீவ கிரீடத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டியது அவசியமாக இருக்கு. அதெல்லாம் நீங்க இப்ப பார்க்கல, ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கொண்டு நம்ம வந்து ஜெபிக்கணும். அதற்காக தான் நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரணும். இயேசு கிறிஸ்து கூட நிறைய பேரை வந்து கடிந்து கொள்கிறாரு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது 2 மீன்கள் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை வந்து போஷிக்கிறார். ஒரு கட்டத்துல 3000 பேரை போஷிக்கிறார், இன்னொரு கட்டத்துல 5000 பேர் வந்து போஷிக்கிறார். மக்கள் எல்லாருமே இவருக்கு பின்னாடி வராங்க. எதற்காக வராங்க? நித்திய ஜீவனை பெறுவதற்காக கிடையாது. அந்த 5000 அப்பத்தை மறுபடியும் நமக்கு கொடுப்பாரா, அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. இயேசு கிறிஸ்துவான ரொம்ப ரொம்ப கடிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். பிதாவே எனக்கு அன்னன்னைக்கு தேவையான ஆகாரத்தை மட்டும் கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜெபிப்போம். நீங்க ஜெபிக்கலன்னா கூட பிதாவாகிய தேவனுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. நாம என்ன எதற்காக ஜெபிக்கணும்? கிறிஸ்துவர்கள் அன்னைக்கு தேவையான ஆகாரத்துக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா அதை காட்டிலும் நமக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு மூலியமா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையே கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல நாம
சும்மா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எதற்காக நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்கள் புறஜாதியார்கள் வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காங்க இல்லையாங்கிறது தெரியுது. அதாவது மரித்ததுக்கு பிறகு சதா காலங்களிலும் நம்ம பரலோக ராஜ்யத்துல பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வீட்டிருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை நிறைய பேருக்கு இருக்காது. கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள் இருக்கு. இந்த காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது மூலியமா தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 25-26. வசனம் 25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றான். இங்க ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசருவானவன் இறந்து விடுகிறான். அவங்களுடைய வந்து அவங்களுடைய அக்கா 2 பேர் இருக்காங்க, சகோதரி 2 பேர் இருக்காங்க. அந்த லாசருடைய சகோதரி பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்த்தாள், மரியாள். அந்த மார்த்தாள் மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரன் வந்து இறந்திருக்க மாட்டான் இயேசுவே, நீங்க ஏன் இங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது எல்லாமே தேவனுடைய ஒரு சித்தமா தான் இருக்கு. எதற்கு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதன்முறையாக இறந்து போன ஒரு மனுஷனை உயிர்த்தெழ பண்ணிக்கிறார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாசரு, அதாவது மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன். எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இது எதிர்காலத்துல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரையும் உயிர்த்தெழ பண்ண ஒரு வல்லமை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது நடக்குது. தேவனுடைய மகிமை அங்க விளங்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பவமானது நடக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லாசரு மரித்தான். மரிச்சதுக்கு பிறகு, மரிக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துக்கு வந்து செய்தி வந்துடுச்சு, லாசரு ரொம்ப மோசமா இருக்கான், அவன் எப்போனாலும் மரிக்கலாம் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து இமிடியேட்டா போயிட்டாரா, அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும்னு இமிடியேட்டா எழுந்திரிச்சு கிளம்புனாரா? அவன் வந்து சாகுற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் வெயிட் பண்ணார். அவன் செத்ததுக்கு பிறகு தேவனுடைய மகிமை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது போகல. அவன் இறந்ததுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து கிளம்பி போற, வாங்க நம்ம கிளம்பி போலாம், இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமைய வெளிப்படுத்த இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போற. அந்த நேரத்துல மார்த்தாள் கேட்கிறாங்க, மார்த்தாளுக்கு தான் இந்த பதில் சொல்ற. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நல்லா யோசிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்க, நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வந்து ஐக்கியமா அப்படி இருக்கும் பொழுது, நான் மரிச்சாலும் கூட இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லாமே அனித்தியமானவைகள், எல்லாமே அனித்தியமானவைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் நம்மளுடைய கிறிஸ்துவின் சபையிலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமான விஷயங்களுக்கு நாடி தேடி அலைகிறார்கள். நம்மளுடைய பிரயாசத்தை அதுக்கு மேல போடுறான். என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 35 வயசு ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து கற்று தேர வேண்டியது இருக்கு. நான் உலக ரீதியா நான் சொல்றேன். ஆனா நான் ஒட்டுமொத்த என்னுடைய கவனத்தையும் நான் அது மேலேயே நான் போட்டுட்டு இருந்தேன்னா, அப்போ ஆவிக்குரிய ரீதியில நான் எப்படி வளர முடியும்? ஆவிக்குரிய ரீதியில நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை நான் வந்து சுதந்திரிக்க முடியும்? அதற்காகவும் நான் நேரத்தை ஒதுக்கி நான் மாத்திரமே நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு பலனை அனுபவிக்க முடியும். கடைசி வரைக்கும் நான் வந்து
குழந்தைங்களை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே நான் கடைசி வரைக்கும் இருந்துட்டேன்னா அப்போ நித்தியத்தை நான் எங்க கழிப்பேன்? நித்திய ஜீவனை நான் எப்படி பெற முடியும்? நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வயசு ஏறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் தான் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி எங்கேயுமே வந்து நம்ம ஊழியம் பண்ண முடியாதே பூமியில. சோ இருக்க கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும். கர்த்தர் எனக்கு இப்படி போட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதை நான் வந்து முழு மனதோடு நான் வந்து செய்யணும். அதுக்காக நம்ம வந்து குழந்தை குட்டியெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ண கட்டணும். முக்கியமா அதிகமா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமா தேடணும். என்னதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக ரீதியா வேலைகள் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாரு? உயிர்த்தெழுதலா இருக்கிறார், ஜீவனமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயிர் தழுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த பூமியில நம்ம இருக்க போறது கொஞ்ச காலம், ஆனா நித்தியமான ஆசீர்வாதம், நித்தியமான ஒரு வாழ்க்கை நம்ம பரலோக ராஜ்யத்துல இருக்கு. நம்மளுடைய குடியிருப்பு அங்க இருக்கு. அடுத்ததா கூட நம்ம அது வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 11. அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினார், ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் உங்களில் வாசமாயிருக்க நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் பாருங்க. இந்த வசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமானது அடங்கி இருக்கு. என்னன்னு வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். முதலாவது இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன். இங்க ஆவி, எழுப்பினவருடைய ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பரிசுத்த ஆவியை நம்ம வந்து குறிக்கிறது. சோ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஆவி உயிர்த்தெழ பண்ணியது. அதே தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா, அதான் இங்க சொல்ற பாருங்க, ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களை உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப தேவனுடைய ஆவி நம்மளுடைய சரீரத்துல வாசமா இருந்தால், நம்மளுடைய உள்ளத்துல வாசமா இருந்தால் நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் இந்த சாவுக்கேதுமான சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவன் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப தேவனுடைய ஆவி என்னுள்ள தங்கணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும், எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை நான் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்க கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்டதை நினைக்க கூடாது. எல்லாருக்குமே நன்மை செய்கிறவர்களாக நம்ம வந்து சுற்றி திரிய வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில இன்னும் அதிகமா வளர வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆவி நம்மள இருப்பார். இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து கூட இருந்ததுனால்தான் அவர் தேவனுடைய ஆவி உயிர்த்தெழ பண்ணியது. அப்போ நாமளும் உயிர்த்தெழணும் அப்படின்னா கண்டிப்பா தேவனுடைய ஆவி நம்மள இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தேவனுடைய ஆவி என்னுள்ள இருக்கிற மாதிரி நான் நடந்து கொள்கிறேனா, இல்லைன்னா என்னுடைய சரீரத்தை நான் வந்து அசுத்தப்படுத்துகிறேனா, என்னுடைய கிரியைகளை நான் வந்து ரொம்ப மோசமா இருக்கேனா, என்னுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு, எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். நான் நிஜமாலேயே ஆவிக்குள்ள நல்ல ஒரு மகனாவோ நல்ல ஒரு மகளாவோ நான் வந்து நடந்து கொள்கிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ யோசிச்சு பார்த்துதான் நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ நம்ம உயிர்த்தலை பண்ணணும்னா கண்டிப்பா தேவனுடைய ஆவி நமக்கு தேவை. தேவனுடைய ஆவி நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் பிரகாரம் நம்ம எப்போ கீழ்ப்படியும் போது அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய இடம் வாங்கி போடலாம்,
நமக்கும் சரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி அது இதுவா இருக்கும் அப்படின்னு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும். அந்த இடம் கூட ஏதோ ஒரு காலகட்டத்துல அது அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். கடைசி வரைக்கும் அது நிலைச்சிருக்காதுன்னா முடிஞ்சா நம்ம பிள்ளைகள் நம்மளோட பிள்ளைகள் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை வந்து இருக்கிறவங்க வித்துட்டாங்களோ, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், அது வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தவங்க வந்து ஆண்டுட்டு போவாங்க. நிறைய பேர் இடத்துலயும் வந்து அப்படிதான் நடக்குது. கடைசி வரைக்கும் அவங்க சேர்த்து வச்ச எந்த பொருளும் அவங்க வந்து அவங்களும் சரி அவங்க பிள்ளைகளும் சரி சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். ஆனா நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20-21. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேட்பாங்க. எதற்காக? நம்ம பொண்ணை வந்து கட்டி கொடுக்குறோம், ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் ஒரே இடமா தாங்க. அதே போலதான் மாப்பிள்ளை சைடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதைதான் உலகத்துக்கு உண்டான காரியங்களை தான் வந்து எதிர்பார்க்கறாங்க தவிர மாப்பிள்ளை ஆவிக்குரிய ரீதியில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார், அந்த பெண் ஆவிக்குரிய ரீதியில எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள பயபக்தியோட இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் பாக்குறாங்க. ஆனா இங்க பாருங்க, உலக ரீதியா நம்ம வந்து எதையுமே நம்ம யோசிக்காம நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு, நம்ம பாக்குற அந்த வீடு நிலம் எல்லாமே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு நிரந்தரமான குடியிருப்பு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பரலோக ராஜ்யத்துல இருக்கு. என்னை யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு வீடு வாசல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட பூமியில எனக்கு இல்லைனாலும் கூட எனக்கு பரலோக ராஜ்யத்துல இருக்கு அப்படின்ட்டு நான் தைரியமா சொல்லணும். கிறிஸ்தவர்களாகி நாம வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நம்ம வந்து சாட்சி கொடுக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை பரலோக ராஜ்யத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் என்னை அங்க கொண்டு போய் குடி வைப்பார். நானும் அவரோடு கூட சேர்ந்து சதா காலையிலும் நாங்க தேவனுடைய ராஜ்யத்துல வீட்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏதோ இந்த அனித்தியமான ஒரு இந்த பூமியில இருக்கிற அந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இல்லாமல் நித்தியமான ஒரு நம்ம காணாத ஒரு விஷயம், நம்ம பார்க்காத ஒரு விஷயம், அதை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தேவனிடத்துல பிரியமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்க, இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவாது. இதுல இருக்கிற இந்த மேனி உள்ள இருக்கிற ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நமக்கு ஒரு புது மேனியானது கொடுக்கப்படும். நாமளும் இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்ம மாறும். அதுதான் சொல்றாரு பாருங்க, அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக. பாருங்க, ஒப்பாகனா என்ன, அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்மையும் வந்து மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக தான் நம்ம வந்து பிரயாசப்படும். இப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவரும் பிரயாசப்படும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 யோவான் தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 13-14. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 13-14. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவன் நம்ம ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமம் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இங்க 12ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அதாவது இந்த உலகத்துல நாம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா லௌகிக இச்சைகளையும் கண்டிப்பா நம்ம வெறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தெளிந்த புத்தி
நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களிலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, கண்டிப்பா நமக்கு தரக்கூடியவராக இருப்பார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு போறாங்களோ அந்த விஷயம்தான் அவர்களுக்கு அதிகமா கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நம்ம வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னா பேரு புகழ் எல்லாமே உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டு போவோம் அப்படின்னா கர்த்தர் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நித்தியமான ஒரு ஆசீர்வாதங்களானாலும் சரி, நம்மளை நிரப்பக்கூடியவரா இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 2-3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் ஜெபிக்கிறோம், பிரேயர் பண்றோம், அப்புறம் தேவனை துதிச்சு பாடுறோம், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறோம், இப்ப கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்துக்குள்ள பயபக்தியோடு இருக்கும். இனி நம்ம எப்படி இருப்போம்ங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே, யார்? இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்போ நம்ம தொழுது கொள்ளுகிற யாவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து, சீஷர்கள் நம்ம எல்லாருமே இருக்கோம். எப்பவுமே சீஷன் வந்து பாத்தீங்கன்னா குருக்கு மிஞ்சி கிடையாது, குருக்கு எப்பவுமே ஒப்பானவனா தான் எப்பவுமே இருப்போம். அதேதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு நாம் எப்பவுமே ஒப்பா இருப்போம், நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு தவறும் வந்து அவர் செய்யல. நாம் அப்படியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாய் விட்டு சொல்ல முடியுமா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, யாருக்கும் எந்த ஒரு கெடுதியும் பண்ணல, மனசார கூட நான் யாருக்கும் எந்த துரோகம் நினைக்கல அப்படின்ட்டு இங்க இருக்கவங்க யாருமே சொல்ல முடியும். இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு பாவ மன்னிப்பானது கிடைக்கிறது. நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம உண்மையா நடக்க முடியுமோ, நேர்மையா நடக்க முடியுமோ, நாம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். காணப்படாதவர்களை நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமாக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுவர்கள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள். ஸோ இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், அசிங்கம், கேவலம், அடி, வத, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா வரதான் செய்யும். இது இல்லைன்ட்டு நம்ம வந்து இருக்க முடியாது. நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், இனி என் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம்தான், எல்லாமே எனக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நாம தான் ஏமாந்து போவோம். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனை உண்மையாவும் நேர்மையாவும் தேடுறாங்களோ, ஆவியில தேடுறாங்களோ, அவர்களுக்கு எல்லாருமே கண்டிப்பா துன்பம் வரதான் செய்யும். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தான் வேதாகமத்துல போட்டிருக்கே தவிர அவங்க சந்தோஷப்படுவார்கள் அப்படின்ட்டு வேதாகமத்துல எழுதப்படலை. ஆனாலும் இருந்தாலும் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். பாருங்க, கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம் தான்,
இந்த நம்ம ஒட்டுமொத்த ஒரு 70-80 வயசே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில ஒரு ரொம்ப கொஞ்ச காலம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நாம கஷ்டப்பட போகிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச காலம். அதுதான் இங்க சொல்றாரு, மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசிக்கிறோம். எதற்காக விசுவாசிக்கிறோம்? எனக்கு தேவையான பூமியில எனக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக விசுவாசிக்கிறோமா? நிறைய பேர் அப்படிதான் விசுவாசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப செல்வத்துல ரொம்ப அதிகமா இருக்காங்க, ஞானத்துல ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒருவேளை தேவன் வந்து அவங்க மட்டும்தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தர் வந்து உயர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வந்து அச்சீவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஆவிக்குரிய ரீதியில நம்ம எதை அச்சீவ் பண்றோம், எதை நம்ம வந்து எதற்காக நம்ம வந்து போராடுறோம், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த பூமியில நிறைய பேர் அச்சீவ் பண்றாங்க, நிறைய விஷயங்களை அவங்க சாதிக்கிறாங்க. அதை குறித்து நம்ம வந்து புச்சிரிப்போ பொறாமையும் நம்ம வந்து படக்கூடாது. அவர்களை காட்டிலும் நமக்கு கர்த்தர் வந்து ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய ரீதியில மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஆனா நம்மள மாதிரி அவங்க வந்து கிறிஸ்துக்குள்ள அதிக பயபக்தியோட இருந்தா அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம், நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வேதாகமத்திலேயே இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ஐஸ்வர்யமான ஆகிறதுக்கு ஆசைப்படாதீங்க. பூமியில நம்ம கேட்கிற தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கிற எல்லா விஷயமும் பூமிக்கிற ரீதியா நம்ம தயவு செஞ்சு கேட்காதீங்க. கர்த்தர் எனக்கு நமக்கு தேவையான அன்றன்றைக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் இருக்கிற இடமும் உணவு உடுக்க விட எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம கேட்க வேண்டியது முக்கியமான கேள்விகள் தேவனிடத்துல நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்தியமான ஒரு ஆசீர்வாதம். பிதாவே உங்களுடைய ராஜ்யத்துல நான் வந்து பங்கடையணும், நித்தியமான ஆசீர்வாதத்தை எனக்கு தாருங்கள் பிதாவே. நான் மரித்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போது முதலாவது உயிர்த்தெழ கிருபை செய்தலும் பிதாவே. என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பாவியான என்னை ஏற்றுக்கொள்ளும் பிதாவின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல கேட்கணும், மன்றாடணும். என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து எப்பவுமே கிறுக்கி போடாதபடிக்கு காத்திருக்கும் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல கேட்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம முன்னிலைப்படுத்தி தேவனிடத்துல ஜெபிக்கணும். அதான் சொல்றாரு, மேலும் காணப்படுகிறவைகள்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். கடைசி வரைக்கும் நம்ம வாழ போறது கொஞ்ச காலம் தான். அந்த வாழ போற கொஞ்ச காலத்துலயும் நமக்கு வர கஷ்டங்கள் கொஞ்ச காலம் தான். எவ்வளவோ பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுப்பதற்காக தங்களுடைய ஜீவனை நிறைய பேர் துச்சமா நினைச்சு இருக்காங்க. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் என்ன? பரலோக ராஜ்யம். இன்னொன்னு நரகம். நரகத்தை நீங்க கண்ணுல பாக்குறீங்களா? ஒரு சில பேர் சொல்றாங்க, நான் ஏற்கனவே நரகத்துலதான் நான் வந்துட்டு இருக்கேன். அப்படி கிடையாது. நீங்க உண்மையான நரகத்தை நீங்க வந்து பார்க்கல. இங்க படுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம்தான். இந்த நரக வேதனை, கர்ப்ப வேதனை எல்லாமே கொஞ்ச காலம். ஆனா நம்ம நித்தியமான ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கு. கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க பரலோக ராஜ்யத்துல. கிறிஸ்துக்குள்ள யார் மறிக்கலையோ, யாருடைய பெயர்லாம் வந்து ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவர்களுக்கு நித்தியமான ஒரு அக்னி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. இது மோசமான வாழ்க்கையே கிடையாது. நம்ம மரித்ததுக்கு பிறகுதான், கிறிஸ்துக்குள்ள நம்ம மறிக்கல, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவ விசுவாசிக்கல அப்படின்னா நமக்கு நித்தியமான உண்மையான அழிவே அன்னைக்குதான் ஆரம்பிக்கும். உண்மையான அழிவே அன்னைக்குதான் ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல போயிட்டு நீங்க ஃபீல் பண்ண முடியாது, நான் பூமியில வாழும் பொழுது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்துட்டேனே, நான் அவர் விசுவாசிக்கவே இல்லையே, எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது கூட நான் காதால கேட்டு உணராம இருந்தேன், கண்ணால பார்த்து உணராம இருந்தேனே. நரகத்துக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பூமியில கர்த்தர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை, நிறைய நேரங்களை கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்துல நாம தேவனிடத்துல ஜெபிச்சிருக்கோம்?
எனக்கு நிறைய வாய்ப்புகளை நம்ம கொடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியில முன்னேறி இருக்கோம், எத்தனை பேருக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை பண்ணியிருக்கோம், யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் நாம அப்படி இல்லை, இனிமேலும் நம்ம அப்படி இருக்க நம்ம பழக வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். பாருங்க, கிறிஸ்துக்குள்ளே எழுந்தது உண்டானால், பாருங்க நம்ம ஞானஸ்நானத்துல மூழ்கும் பொழுது அதற்கு எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணியிருக்காங்க. சோ அதற்கு அடையாளமா இருக்கு. திரும்ப நம்ம ஞானஸ்நானத்துல எழுந்திருக்கும் பொழுது அவை உயிர்த்தெழுதலுக்கு நம்ம வந்து பங்குள்ளவர்களை நம்ம வந்து இருக்கிறோம். அதான் இங்க சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், அதாவது ஞானஸ்நானம் பண்ணி இருந்தீங்கன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிதாவினுடைய வலது பாரசத்துல இருக்கிறார். நம்மளுடைய கோல், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கோல், இலக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பூமியில நம்ம வச்சிருக்கிற எல்லா இலக்கை காட்டிலும் அந்த இலக்கு தான் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து வலது பாரசத்துல வீட்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் எப்படி போகிறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை செய்து இருந்தால் அவர் அந்த இடத்திற்கு போயிருப்பார். சோ நானும் என்னுடைய வாழ்க்கையில அவரை போல அவர் சொன்ன அந்த காரியங்களை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், நான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நான் போயிட முடியும். அதனாலதான் வந்து சொல்றாங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நிறைய பேர் இன்னும் பூமியில இருக்கிறத தேடிட்டு இருக்காங்க. எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, மத்தவங்களுக்கு அது கிடைச்சிச்சு, எனக்கு இது கிடைக்கலையே, மத்தவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய இலக்க இந்த பூமியில இருக்கிற விஷயத்த கிடைக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிடையாது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு பொருள் பின்னாடி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது நமக்கு கிடைக்காது. அதை விட்டு எப்போ நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டு அது வேண்டாம், எனக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க ஃபாலோ பண்ணும்போது, அவருடைய அடிச்சுவடுல நீங்க வந்து நடக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். அதை விட்டு நீங்க ஓடி போகும்போது எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேடி வரும். அதுதான் சொல்ற, பூமி உள்ளவைகளே இல்ல, மேலானவைகளே தேடுங்கள். கடைசியா ஒரே ஒரு வாசனம், இன்னும் கொஞ்சம் இருக்கு வாசனம், வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பல் வந்து ஏதாச்சும் ஒரு காத்துல ஏதாச்சும் மாட்டிச்சுன்னா அது கவலாதபடிக்கு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கடற்கரையில போய் சேருது அப்படின்னா அது உள்ள போகாதபடிக்கு, ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போகாதபடிக்கு அது நிலைப்படுத்துகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நங்குரம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்ம நங்குரமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளான மனுஷன் இருக்காங்கள, மனம், மிருதயம், ஆத்மா, அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நங்குரமா இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமா இருக்கு. திரைக்குள்ள போகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வேற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே ஒரு இடத்துல இருப்பாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அது ஒரு திரைக்குள்ள இருக்கும். வெளியே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு நடுவுல பிரதான ஆசிரியர் இருப்பாங்க. மக்கள் டைரக்டா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு போகவே முடியாது. வெறும் பிரதான ஆசிரியர்கள் மாத்திரம்தான் உள்ள போயிட்டு ஆராதனை பண்ணிட்டு மக்களுக்காக ஜெபிச்சுட்டு வெளியே வர முடியும். இது காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல. ஸோ அந்த திரைக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த பிரதான ஆசிரியருக்கு கயிறு கட்டிடுவாங்க. கயிறு கட்டி உள்ள அனுப்புவாங்க. உள்ள அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு அவர் வெளியே வர முடியாம இருந்ததுன்னா அவர் கயிறு பிடிச்சி வெளியே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் திரைக்குள்ள போயிட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினுடைய வலது பரிசத்துல இருக்கிறார். நமக்காக அவர் வந்து வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நமக்கு யார் இன்டர்மீடியேட்? நமக்கு பிரதான ஆசிரியர் கிடையாது. சாரி, அங்க அன்று வாழ்ந்த ஒரு அனித்தியமான பிரதான ஆசிரியர் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து நித்தியமான ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம டைரக்டா பிதாவை நோக்கி ஜெபிக்கவும் முடியாது. அவர் இடத்துல இருந்து நாம எந்த ஒரு இரக்கத்தையும் கிருபையும் நம்ம பெறவே முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ணவும் முடியாது இந்த உலகத்துல. சோ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஹோப் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவர்தான் இருக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவரை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இம்மைக்குரிய ரீதியிலும் சரி, ஆவிக்குரிய ரீதி, முக்கியமா ஆவிக்குரிய ரீதியில கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவனானது கிடைக்கும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கணும். ஒரு சில வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 26. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 26. இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கணும் பிதாவே, அதற்காக மாத்திரமே தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. எனக்கு வந்து தேவையான வீடு இருக்கணும், அதற்காக மாத்திரம் தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து கடிந்து கொள்கிறார். நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள். திரும்பவும் அது கிடைக்குமா, அந்த அப்பமானது திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக அவங்க தேடுறாங்க இயேசு கிறிஸ்து. அப்படி தேடாதீங்க. அதான் சொல்றாரு, என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். கிரியைனா என்ன? ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து ஜெபிக்கணும், நம்ம வந்து தேவனை தேடணும். எதற்காக? நித்திய, அதாவது அழிந்து போக கூடாத அந்த போஜனத்திற்காக. இங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா, காலையில சாப்பிட்டா மதியானம் பசிக்கும், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் கூட பசிக்கும், அது வந்து வயிறு நிரம்பிடும். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஜீவ அப்பம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்குற அந்த அப்பமும் சரி, அவர் கொடுக்குற அந்த ஜீவ தண்ணீரும் சரி, நமக்கு எப்பவுமே பசிக்காது, எப்பவுமே வந்து நமக்கு தண்ணி தாகமோ எடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து தேவனிடத்துல ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து பின்பற்றணும். அதான் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போகிற போஜனத்திற்காகவே கிரியையில் நடப்படுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். யார் கொடுப்பார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 16ல இருந்து 22 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, நம்ம வாசிக்க தேவையில்லை, இதெல்லாம் நான் டக்குன்னு முடிச்சிடறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட நான் வந்து நித்திய ஜீவனை பெறுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கிறான். நியாயப்பிரமாணத்துல என்னப்பா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, உன் பிதாவாகிய தேவனே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ வந்து சேவிக்கணும் அப்படின்ட்டு எழுதியிருக்கு இயேசுவே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம உண்மையில நீ எப்படி அன்பா இருக்கு அதே போல மத்தவன் மீது நீ அன்பாரு அப்படின்ட்டு எழுதியிருக்கு. ஓகே, கரெக்டா சொன்னப்பா, நீ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணு அப்படின்ட்டு சொல்ற. இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இயேசுவே, வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னா, நீ வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ வித்துட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்ற. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவனால பண்ண முடியாத ஒரு விஷயம். அவன் சின்ன வயசுல இருந்து நிறைய ரொம்ப சபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டான், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டான், நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டான். திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டு போகணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, நல்லா ஏசிலேயே வாழ்ந்துட்டு, ஒரு சேர் மேல கால் போட்டுட்டு ஏசி ரூம்லயே வாழ்ந்துட்டு, நல்லா கம்ப்யூட்டர் முன்னாடி டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு, தம்பி நீ இருக்கிற வேலை போதும், நீ வந்து என்னை பின்பற்றி நீ வந்து அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து சேத்துல இறங்கி வயல்வெளியில போயிட்டு வேலை செய்
உழைச்சி சம்பாதி, இன்னும் வேர்வை சிந்தி சம்பாதி அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் இருக்காரு. இல்லைங்க, என்னாலலாம் வேர்வை செஞ்செல்லாம் என்னால சம்பாதிக்க முடியல. நான் இவ்வளவு நாள் ஏசில இருந்துட்டேன். நான் வந்து குஞ்சு கூட நான் வந்து எடுத்தது கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து பழகணும். வெயில்ல கூட இருக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ஏசில இருப்பாங்க. வீட்டுக்கு போனா ஏசி, வேலைக்கு போனா ஏசி, இப்படியே இருந்துட்டு பழகிட்டாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு வயல்வெளியில போய் காட்டு வேலை செய்ய அப்படின்னா செய்வாங்களா? அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க வருது. எப்பவுமே ஐஸ்வர்யமா இருந்திருக்கிறாரு, நியாயப்பிரமாண கட்டளை பிரகாரம் நடக்கிறாரு. ஆனா கடைசியா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயத்திற்கு வந்து அவர் கீழ்ப்படியாம போயிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்ல, அந்த சந்தோஷத்தை விட்டு நம்ம வெளியே வரோம், பாடு அனுபவிக்கணும். மோசே வந்து பாத்தீங்கன்னா பார்வோனுடைய ராஜ குடும்பத்துல வளர்றார். இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் புறக்கணிச்சுட்டு இஸ்ரவேல் மக்களோட, தன்னுடைய சொந்த மக்களோட பாடுகளை அனுபவிச்சார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்? நமக்கும் நம்ம வந்து எல்லா சூழ்நிலையும் வாழ கத்துக்கணும். பவுலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மற்ற எல்லார்களோட நல்லா கற்று தேர்ந்தார். அவர் நல்ல ஒரு பெரிய குடும்பத்துலதான் பிறந்தார். இருந்தாலும் அது எல்லாவற்றையும் வீணா எண்ணிட்டு, எனக்கு எதெல்லாம் நான் நஷ்டமா என்னன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் என்னென்னலாம் எனக்கு வந்து பிரயோஜனமா இருந்ததோ அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணுகிறேன் அப்படின்றாரு. சோ நமக்கு பிரயோஜனமானவர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலியமா நஷ்டமா இருக்கு என்னன்னா. சோ அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 18 21. இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 18 21 வாசிக்கும் பொழுது, இங்க சிமியோன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி இருக்கான். அந்த மந்திரவாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான், இயேசுக்கு ஞான ஸ்நானமும் பெறுகிறான். ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய வரம் அவனுக்கு கிடைக்கல. அவன் நினைக்கிறான். அப்புறம் வந்து பேதுரு வராங்க. பேதுரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரிசுத்த ஆவியின் வரத்தை வந்து கொடுக்குறாங்க. சிமியோன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, பேதுரு வந்து பரிசுத்த ஆவியின் வரம் தான் கொடுக்குறாங்க, இந்த பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கும் கிடைச்சதுன்னா நாமளும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமியோன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து லஞ்சம் கொடுத்து வாங்க ட்ரை பண்றான். யாரு? பேதுருவின் இடத்துல. அது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 18 21 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அப்படிப்பட்ட ஒரு வல்லமைய, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுனாலெல்லாம் பெறக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, நாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க யார் மேல கை வைக்கிறீங்களோ அவர்கள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், அவர்கள் அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் வந்து இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்ட்டு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக காசு இருந்தாதான் பண்றாங்க, காசு இருந்தாதான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதெல்லாம் வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு விஷயமா? கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய ரீதியில ஆதாயத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஊழியத்தை கூட அதுக்காக நிறைய பேர் கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஊழியமும் செய்யறாரு, அதே சமயத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலையும் செய்கிறார். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடாரம் போடுற தொழில். அவர் கூடாரம் போட்டுக்கிட்டே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளே நீங்க படிக்கலாம்.
கூடாரம் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவரையும் போஷிக்கிறார், அவர் கூட இருக்கிறவங்களையும் போஷிக்கிறார், அதே சமயத்துல ஊழியமும் செய்கிறார். பாருங்க. சோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில நிறைய விஷயங்களை நம்ம வந்து தேட வேண்டியது இருக்கு. 2 தீமோத்தேயு 4:10 வந்து பாத்தீங்கன்னா தேமா என்பவன் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு அவன் வந்து தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டான் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து வாசிக்க முடியும் 2 தீமோத்தேயு 4:10. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு அநித்தியமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும், பேரு புகழ் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை விட்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை விட்டு அவங்க பின்வாங்கி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், எனக்கு பூமிக்குரிய ரீதியில எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். அதற்காக நம்ம பிரயாசப்படணும். நான் ஒரு விஷயம் பண்ணா எனக்கு பூமிக்கு ரீதியில ஏதாச்சும் ஒரு ஆதாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதிர்பார்க்காரு. நீங்க எதிர்பார்க்கிற பலனை இங்கே அடைஞ்சிட்டீங்கன்னா அப்ப பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கிற புகழ் பேரு எல்லாமே இங்கே நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அப்ப பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்க முடியுமா? இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? சோ நாம இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அவர்கள் எதை நாடி தேட வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் முக்கியமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம வந்து இன்னைக்கு நிறைய வேதாமத்துல நிறைய வசனங்களை தியானித்தோம். கிறிஸ்தவர்களுக்கு மரித்ததுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிறைய சாத்தானுடைய கட்டுகள்ல இருந்து நிறைய நம்ம வந்து விடுபட முடியும். நித்திய ஜீவனையும் நாம சுதந்திரிக்க முடியும். யாரு மூலியமா அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா. பொறுமையா கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.